வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவலி சின்ன சப்பாத்தி வச்சு தான் செய்ய போகிறோம். இது புதுசாக போட்டாலும் சரி, பழைய சப்பாத்தி இருந்தாலும் சரி, இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் நான் ஒரு 4 சப்பாத்தி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்படி சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இருக்க எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாத்தையும் 4 சப்பாத்தி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டி காஞ்சிச்சு. நம்ம ஒரு 50 கிராம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை கோல்டு எண்ணெய் இது இருக்கும் சேர்த்துக்கணும். தாளிக்க தேவையான பொருள்லாம் அதில் இருக்குது. இப்போ நம்ம தாளிக்க போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னு நம்ம 3 பச்சை மிளகா வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 புதினா தழை, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வாட போகிற அளவுக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா. இப்போ ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்து 150 கிராம் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் போல் தூளுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைலாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம எல்லாம் சேர்க்குறதுனால உப்பு ஏற்கனவே சப்பாத்திகள்லாம் இருக்குது, அதனால் கம்மியாகவே போட்டுருங்க. நம்ம காலத்துக்கு லைட்டாக வச்சு பார்க்கும்போது உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதே 1/4 ஸ்பூன் போல் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கிரீன் ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துட்டா போதும். காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். தூவிட்டு எல்லா பக்கம் கலந்துட்டு
ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம மீதமான சப்பாத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி டிஷ் செஞ்சுருக்கோம். முட்டைக்கோசும் சப்பாத்தி இருந்தால் போதும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொடுங்க. பெல் பட்டன் நமக்கு திருப்பி கேட்குறேன். ரொம்ப நன்றி.